அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எண்ணெய் காய்ச்சுவாங்க இல்லையா? ஸோ அது எதெல்லாம் போட்டு நான் காய்ச்சுறேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஸோ நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், மருதாணி, செம்பருத்தி இலை, செம்பருத்தி, நெல்லிக்காய், வெந்தயம், அப்புறம் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ரோஸ்மெரியும். ஸோ இது எல்லாம் தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த காமிச்சேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ வந்து அது பார்த்திங்கன்னா அந்த மருதாணியோட அந்த செடியில் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் வந்து அந்த ஒரு சீடு மாதிரி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது எப்படின்னா கண்டிப்பாக தேய்ச்சிங்கன்னா லாங் ஹேர் வரும், முடி கருகருன்னு ஆகும் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த நம்ம முடி வளர்க்கறதுல இதுவும் ஒரு பார்ட், அது அவ்வளோதான். ஸோ எப்படி அப்படின்னா, சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 3/4 லிட்டர் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நம்ம கடாயில் ஊற்றிட்டு லைட்டாக பபிள்ஸ் வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம வந்து போட்டுடணும். போட்டு லைட்டாக கட்டி சேர்கிற மாதிரி இருக்கும். நல்லா நம்ம வந்து கலரி விட்டுட்டே இருக்கணும். கரெக்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கீழே எண்ணெய்க்கு கீழே போன மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் தெரியுமா, நம்ம ரோஸ்மெரி இருக்குல்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்போ அது கேஸ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, அந்த ரோஸ்மெரிலாம் நல்லா கொதித்து அதெல்லாம் வந்து ஓரமாக வந்து நம்மளுக்கு தேங்கி நிற்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 50 ml விளக்கெண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். பார்த்திங்களா, ரோஸ்மெரிலாம் வந்து ஓரமாக போயிடுச்சு. ஸோ இது என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாய் உடைய நம்ம வந்து ஒரு 2லேருந்து 2.5 டேஸ் வந்து நம்ம அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம கிளாத்தில் இல்லாட்டி ஃபில்ட்ரு வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 3/4 லிட்டர் எண்ணெயே வந்து கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.